திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 32 ஆண்டுகளுக்கு முன்னால் களப்பலியான இக்கிராமத்தை சார்ந்த தோழர் போராளி வெங்கடேசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த நிகழ்விலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன். இது 2வது முறையாக நான் இந்த வீர வணக்க நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றுள்ளேன். ஒவ்வொரு ஆண்டும் கதிரேசன் என்னிடத்திலே வந்து இந்த ஆண்டு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பதுண்டு. தவிர்க்க முடியாத காரணங்களால், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகளால் அவ்வாறு பங்கேற்க இயலாமல் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஆனால் இம்முறை எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது, அண்ணன் வந்தே ஆக வேண்டும் என்று கதிரேசன் உடும்பு பிடியாக நின்று என்னிடத்தில் இந்த ஒப்புதலை பெற்றார். காலையில் 8 மணிக்கு என்னுடைய பயணம் தொடங்கியது. மதுரையிலே முதல் நாள் பெரம்பலூர் மாவட்டம், அதற்கு முதல் நாள் பீகாரிலே இருந்தேன். 2 நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம். காலையில் 8 மணியில் இருந்து இங்கே வந்து சேருகிற வரை ஒரு நொடி கூட இடைவெளி இல்லை, ஓய்வில்லை. ஏராளமான நிகழ்ச்சிகள். அதிலும் பல இடங்களில் நாங்கள் தவிர்த்து விட்டு வண்டியை விரைந்து ஓட்டிக் கொண்டு வந்தோம். இன்னொரு கிராமத்திற்கு சங்கரங்கோயில் பக்கத்தில் அழகாபுரிக்கு வர சொல்லி பிடிவாதம் வேறு. அங்கே போயிருந்தால் இங்கே வந்திருக்கவே முடியாது. இப்படி வழிநெடுக நிகழ்ச்சிகள், வரவேற்பு, கோரிக்கை மனு வழங்குதல் என்று அடுத்தடுத்து ஏறத்தாழ 12 மணி நேரம் தொடர் நிகழ்வுகள். இரவோடு இரவாக நான் மதுரைக்கு சென்று விடியற்காலை விமானம் பிடித்து நாளை சென்னைக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட காரணங்களால் தான் இடையிலே அவ்வப்போது அவர் அழைக்கிற நேரங்களில் என்னால் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டது. இன்றைக்கும் இது தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. என்றாலும் கூட கதிரேசன் அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். போராளி வெங்கடேசனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். கதிரேசன் இங்கே பேசுகிற போது சொன்னார், வெங்கடேசன் ஒரு போராளி, இந்த சமூகத்திற்காகத்தான் உணர்ச்சி பூர்வமாக அவர் போராட்டங்களில் பங்கேற்றார். அதுதான் அவருக்கு பகையை உருவாக்கி தந்தது. தனிப்பட்ட முறையிலே சமூக விரோத செயல்களில் அவர் ஈடுபட்டவர் இல்லை. திருட்டு, கொள்ளை, வன்முறை என்று சட்டவிரோதமான சமூக விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அதனால் பலியாக நேரவில்லை. இந்த சமூகத்தின் தலைவன், நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் என்று ஜான் பாண்டியன் அவர்கள் மீது அவர் வைத்திருந்த பற்றுதலின் விளைவாக அவர் கைது செய்யப்பட்ட போது வீதிக்கு வந்து தன்னியல்பாக போராட்ட களத்திலே இறங்கி மறியல் செய்து காவல்துறையினரின் சாதி வெறியர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே பங்களிப்பு செய்தவர் என்பதை கதிரேசன் இங்கே பதிவு செய்தார். அப்படி உருவான பகையின் விளைவாகத்தான்
காவல்துறையினரின் உடந்தையோடு சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டார் போராளி வெங்கடேசன். தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று அவர் அமைதியாக இருந்திருந்தால் சாதி சங்கம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம் என்று அவர் கண்டும் காணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் நம்மோடு இருந்திருப்பார். அவருக்கு இப்போது 55 வயதுக்கு மேலாகி இருக்கும். ஆனால் அவர் உயிரிழக்க நேர்ந்தது அவருக்கு இருந்த சமூக உணர்வுதான், அவருக்கு இருந்த தலைவர் மீதான பற்றுதான், அவருக்கு இருந்த இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றிய புரிதல் தான் அவரை வீதிக்கு உந்தி தள்ளியது, போராட வைத்தது. அதிகார வர்க்கத்திற்கும் சாதியவாதிகளுக்கும் அது உறுத்தலை, கண்ணிலே உறுத்தலை ஏற்படுத்தியது. அப்படி பகைமையை உருவாக்கி கொண்டு அவர் சாதி வெறியர்களால் கொடூரமான முறையிலே கண்டதுண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம், குரூரம் அரங்கேறியது. அதுவும் தன்னுடைய மனைவியின் கண்முன்னால் அது அரங்கேறியது என்பதை கேள்விப்படுகிற போதே நமக்கு அடிவயிறு பிசைகிறது. எப்படியெல்லாம் அந்த பெண்மணி துடித்திருப்பார், பதைத்திருப்பார், கதறி இருப்பார், கண்ணீர் சிந்தி இருப்பார். கண்முன்னாலேயே அது நடக்கிறது என்கிற போது அதை தடுக்க முடியாமல் ஆற்றாமையால் எப்படியெல்லாம் அவர் வேதனையில் உழன்றிருப்பார் என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த இடத்தில் இருந்து 200 அடி தூரத்தில் தான் நானும் இருந்தேன் என்று கதிரேசன் இப்போது என்னிடத்திலே இந்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார். கதிரேசனும் வெங்கடேசனை போல ஒரு போராளி என்பதை அவருடைய செயற்பாடுகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர், புரிதல் உள்ளவர். தியாகி இமானுவேல் சேகரன் போன்றோரின் வழியில் நடப்பவர் என்பதால் தான் அவர் விடுதலை சிறுத்தைகளை தேர்வு செய்து திருமாவளவன் தலைமையை ஏற்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்திலே துணிந்து பயணிக்கிறார். சராசரியான ஒரு சாதியவாத சிந்தனை மட்டும் அவருக்கு இருந்திருந்தால் அவர் திருமாவளவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று கருதி இருக்கக்கூடும். அப்படி ஒரு பிற்போக்கான சிந்தனை அவருடைய உள்ளத்திலே எழவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இமானுவேல் சேகரனார் போன்றவர்களின் சிந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு ஒரு ஈடுபாடும் அதிலே துணிச்சலும் இருந்தது என்பதைத்தான் அவருடைய முடிவும் அவருடைய பயணமும் நமக்கு வெளிச்சப்படுத்துகின்றன. அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தன் குடும்பத்திலே ஒருவரை இப்படி வெட்டி சாய்த்து விட்டார்களே என்று நடுங்கி பயந்து பின்வாங்கி பதுங்கி வாழாமல் துணிந்து அவரும் களத்திலே போராடினார், வென்றார் என்பதை அவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. அதுதான் திருப்பி தாக்குதல், ரிட்டாலியேஷன். தன்னையும் அப்படி கொலை செய்து விடுவார்களோ என்று அவர் அஞ்சவில்லை.
தன் குடும்பத்தில் உள்ள பிறருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுமோ என்று அவர் நடுங்கவில்லை. எதிர்த்து போரிடுகிற, திருப்பி தாக்குகிற போர்க்குணம் அவருக்கு இயல்பிலேயே இருந்திருக்கிறது என்பதைத்தான் அதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அந்த போர்க்குணம் தான் அவரை திருமாவளவனிடம் அழைத்து வந்திருக்கிறது, இந்த இயக்கத்திலே இணைத்திருக்கிறது. தேவதாஸ் இங்கே பேசும்போது சொன்னார், திருமாவளவனும் சந்திரபோசும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பேரும் இணைந்தே களமாடினார்கள். எண்ணற்ற பல கிராமங்களில் இருவரின் காலடிகளும் பதிந்திருக்கின்றன. அவர்கள் எண்ணற்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி இருவரும் ஒரே களத்தில் ஒரே திசை வழியில் போராடியவர்கள், பயணித்தவர்கள் என்பதை இங்கே பதிவு செய்தார். 90களின் தொடக்கத்தில் அவரும் நானும் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. எனக்கு நெருக்கடி வந்தால் அவரும், அவருக்கு நெருக்கடி வந்தால் நானும் ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருந்திருக்கிறோம். எங்களுக்கிடையே எந்த இடைவெளியும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அவரிடத்தில் ஒரு இடதுசாரி பார்வை இருந்தது, முற்போக்கான சிந்தனை இருந்தது. இமானுவேல் சேகரன் பெயரில் தியாகி இமானுவேல் பேரவை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அவருடைய நினைவு நாளில் அஞ்சலி செலுத்துவது என்கிற ஒரு நிகழ்வை முறைப்படுத்தியதில் சந்திரபோசுக்கு பெரிய பங்கு உண்டு. அவருடைய அழைப்பை ஏற்று நானும் பல நினைவு நாள்களில் அவரோடு போய் பங்கேற்றிருக்கிறேன். அவர் உருவாக்கிய கட்சியின் பெயர் ஐந்திணை மக்கள் கட்சி. ஐந்திணை என்பது உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளிலும் வாழ்கிற அனைத்து மக்களுக்குமான கட்சி என்பதுதான் அவருடைய கட்சியின் பெயர். நாங்கள் மருத நிலத்துக்கு உரியவர்கள், எனவே மருத நிலத்து மக்களுக்கு மட்டும் இயக்கம் நடத்துகிறோம் என்று எண்ணாமல் குறிஞ்சி திணையை சார்ந்த மக்கள், அவர்களும் தமிழர்கள் தான். முல்லை நிலத்தில் வாழும் மக்கள் என்ன சாதி பெயரால் அழைக்க பெற்றாலும் அவர்களும் இந்த தமிழ் மண்ணின் மைந்தர்கள் தான். மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த தமிழ் நிலங்களில் வாழ்கிற அத்தனை மக்களுக்காகவும் உழைக்கிற மக்களுக்காகவும் போராடக்கூடிய இயக்கம்தான் இமானுவேல் பேரவையின் அரசியல் இயக்கம் என்பதை அந்த இயக்கத்திற்கு, கட்சிக்கு பெயர் சூட்டியதில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அதுதான் முற்போக்கான பார்வை, அதுதான் தொலைநோக்கான பார்வை, அதுதான் இடதுசாரி பார்வை, அதுதான் அம்பேத்கரிய பார்வை, அதுதான் பெரியாரிய பார்வை, அதுதான் மார்க்சிய பார்வை. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல, மராட்டிய மண்ணை சார்ந்தவர். அந்த ஊரில் பிறந்த அவர் அவருடைய சொந்த சாதி மக்களுக்காக மட்டும் ஒரு சங்கம் அமைத்து போராடி இருந்தால் இன்றைக்கு அவரை உலகம் கொண்டாடுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய சொந்த சாதியின் பெயர் மகர். அவர் மகர் மக்கள் கட்சி என்று பெயர் வைக்கவில்லை, மகர் சங்கம் என்று பெயர் வைக்கவில்லை. மகர் மக்களுக்காக மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை.
தமிழ்நாட்டிலே இருக்கிற நமக்காகவும் குரல் கொடுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியா முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிர்வுக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான போராளிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களில் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவருடைய கலாச்சாரமும் மாறுபடலாம். அம்பேத்கர் பேண்ட் சட்டை போட்டிருக்கிறார், வட இந்திய உடை. நாம் இங்கே வேட்டி சட்டை அணிவதுதான் தமிழரின் பண்பாடு. அவர் ரொட்டி சப்பாத்தி தான் சாப்பிடுவார். நாம் அரிசி சோறு தான் 3 வேளையும் சாப்பிடுகிறோம். உணவு கலாச்சாரம் அவருடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய கலாச்சாரம் வேறு. அவர் எந்நேரமும் கோட்டு சூட்டிலே இருப்பார். நாம் தோளிலே ஒரு துண்டு போட்டு கொண்டு இருப்போம். அது போதும் என்கிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். நமக்கு காலிலே செருப்பு கூட இருக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் எப்போதும் மிடுக்காக ஷூ அணிந்திருப்பார். இப்படி உணவிலே வேறுபாடு, உடையிலே வேறுபாடு, மொழியிலே வேறுபாடு, வாழ்க்கை முறையிலே வேறுபாடு. அவர் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு, நாம் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை என்பது பெரிய அளவில் இல்லை, நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் அவர் நமக்காக போராடியவர், நமக்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர். எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற கிழவப்பெட்டு கிராமத்தை சார்ந்த வெங்கடேசனுக்கும் கதிரேசனுக்கும் இங்கே திரண்டிருக்கிற மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு. நம் பெயர் தெரியாது, நம் சாதி தெரியாது, நம் ஊர் தெரியாது. ஆனால் நாம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்தவர், படித்தவர், எழுதியவர், சிந்தித்தவர், ஆதிக்க சாதிகளோடு வாதாடியவர், போராடியவர், கொள்கை பகைவர்களை நடுங்க வைத்தவர், மிரள வைத்தவர், பின்வாங்கி ஓட வைத்தவர். யாருக்காக? நமக்காக. யோசித்து பாருங்க. திருமாவளவன் என்ன சாதி, நான் என்ன சாதி, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று அம்பேத்கர் நினைத்திருந்தால் இந்திய மண்ணில் கோடானு கோடி மக்களின் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் படித்ததால் தான் திருக்குறளை எழுத முடிந்தது. படித்தார்கள். ஔவை பாட்டி படித்ததால் தான் ஆத்திச்சூடி போன்ற மூதுரைகளை நமக்கு வழங்க முடிந்தது. அவர்கள் காலத்தில் படிக்க முடிந்தது. நம்முடைய பாட்டன் காலத்தில் படிக்க முடியவில்லை. என்ன காரணம்? இடையிலே நேர்ந்த மாற்றம் என்ன? எப்படி நாம் ஒடுக்கப்பட்டோம்? நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்களாக கூட இருப்போம், நம்புவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்நிலை என்ன? எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம்? கோட்டை கட்டி, கொத்தளம் அமைத்து, செங்கோல் ஏந்தி நாடாண்ட ஒரு பரம்பரை என்ற பெருமையை நாம் சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு நம் வாழ்நிலை என்ன? இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு எது காரணம்? நம் தாத்தா ஏன் படிக்கவில்லை? நம் பாட்டி ஏன் படிக்கவில்லை? படிக்க முடியாமல் போனது. தாத்தாவுக்கு தாத்தா ஏன் படிக்க முடியாமல் போனது? பாட்டியின் பாட்டி ஏன் படிக்க முடியாமல் போனது? எல்லா சாதிகளும் ஒரே கிராமத்தில், நம்முடைய மக்கள் மட்டும் வேறு கிராமத்தில், தனி கிராமத்தில், தனித்து வாழிடம். இந்த நிலை எப்படி உருவானது? ஏன் உருவானது? இதற்கு என்ன காரணம்? இதை ஏற்படுத்திய சக்திகள் எவை? என்றைக்காவது நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? இதை எண்ணிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதற்காக கவலைப்பட்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.
எத்தனையோ மகான்கள் இந்த மண்ணில் தோன்றி இருக்கிறார்கள், எத்தனையோ மாமன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். எவனும் கவலைப்படவில்லை. அயல் நாடுகளில் இருந்து படையெடுத்து வந்தவனும் இது என்ன ஊர் தெரு, இது என்ன சேரி, அவர்கள் யார், இவர்கள் ஏன் இப்படி தனியே வசிக்கிறார்கள், இவர்களுக்கு ஏன் தனி கோயில், இவர்களுக்கு ஏன் தனி வாழிடம், இவர்களுக்கு ஏன் தனி குளம், இவர்களுக்கு ஏன் இப்படி தனி சுடுகாடு, எவனும் கேள்வி எழுப்பவில்லை. பல சாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரே வாழிடத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு சாதி அந்த வாழிடத்தில் சேர்ந்து வாழ்வதால் என்ன குடிமுழுகி போய்விடும்? ஏன் சேர்ந்து வாழ முடியவில்லை? ஒரு தெருவிலே ஒரு சாதி தான் இருக்கிறதா? பல சாதிகள் இல்லையா? அந்த தெருவிலே பல சாதி தெருக்கள் தனித்தனியே ஒரே ஊராக இல்லையா? அவர்கள் எல்லோரும் குளிப்பதற்கு ஒரு பொது கிணறு இருக்கிறது அல்லவா? எல்லோரும் குளிப்பதற்கு ஒரு பொது குளம் இருக்கிறது அல்லவா? ஆனால் இவர்கள் ஏன் அந்த பொது கிணற்றில், அந்த பொது குளத்தில் நீர் எடுக்க முடிவதில்லை? இவ்வளவு பெரிய மாற்றம் எங்கிருந்து நிகழ்ந்தது? எப்படி நிகழ்ந்தது? ஏன் நிகழ்ந்தது? எது காரணம்? நாம் நாடாண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே. அப்படி இருந்தும் நம்மை ஏன் இப்படி தனிமைப்படுத்தினார்கள்? நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே. அப்படி இருந்தும் ஏன் இப்படி நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம்? இது என்ன வெள்ளைக்காரன் காலத்திலே வெறும் பட்டியலில் சேர்த்ததனால் மட்டும்தான் இது நிகழ்ந்ததா? வெள்ளைக்காரன் வராததற்கு முன்பு நாம் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்தோமா? வெள்ளைக்காரன் வந்து போனது சில 100 ஆண்டுகள் தான். ஆனால் நம் வாழ்நிலை இப்படி பல 100 ஆண்டுகளாக இருக்கின்றன. இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலை பல 100 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆக ஏதோ இங்கு நமக்கு எதிரான ஒரு கொள்கை கோலோச்சுகிறது. நமக்கு எதிரான ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய முன்னோர்களின் கைகளில் இருந்த நிலங்கள். நம்முடைய கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்கள் கல்வி கூடங்கள் போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய முன்னோரின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி படிப்படியாக கல்வி பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, உரிமைகள் பறிக்கப்பட்டு படிப்படியாக நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாற்றை யாரும் மறைத்துவிட முடியாது. வெறுமன இவர்கள் எல்லாம் இந்த பட்டியலில் சேர்க்கிறோம் என்று பெயரை சேர்த்து விடுவதனால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. நம் வாழ்க்கை இப்படி மாறியதால் நம் பெயரை அந்த பட்டியலில் சேர்த்தார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. இந்த நிலையை உணர்ந்ததனால் தான் இமானுவேல் சேகரன் போன்றவர்கள் அரசியல் இயக்கங்களிலே இணைந்து போராட வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார்கள். காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலே இணைந்து செயல்படுவதன் மூலம்தான் நமக்கான உரிமைகளை மீட்பதற்கு வழி கிடைக்கும் என்று நம்பி அன்றைக்கு கக்கன் போன்றவர்களோடு கைகோர்த்து நின்றவர் தியாகி இமானுவேல் சேகரன். கக்கனுக்கும் இமானுவேல் சேகரனுக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. கக்கன் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் இயக்கத்திலே இணைந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி பெருந்தலைவர் காமராஜரோடும் தமிழ்நாட்டு அரசியலில் களப்பணி ஆற்றியவர்தான் இமானுவேல் சேகரன். ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் இயக்கங்களிலும் நம்முடைய ஈடுபாடு தேவை, பங்கேற்பு தேவை. அதன் மூலம்தான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை. அதிகாரத்தை வென்றெடுக்க போராடுங்கள் என்று சொன்னார்.
சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து தமக்கென்று ஒரு நாட்டை அமைப்பதற்கு நாம் ஆயுதம் ஏந்தி போராடுவோம் என்று மேதகு பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார், படை கட்டினார், பயிற்சி தந்தார், லட்சக்கணக்கான இளைஞர்களை புலிகளாக மாற்றினார். அது அவருடைய களத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் இப்படி சிதறி கிடக்கிற இந்த மக்களை பட்டியல் படுத்தி இவர்கள் அனைவருக்கும் காலம் காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும், காலம் காலமாக மறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பினை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தினார். அவர் ஏந்திய ஆயுதம் அறிவாயுதம். நீ இடஒதுக்கீடு பெற வேண்டுமானால், வேலை வாய்ப்பை பெற வேண்டுமானால் கல்வி வேண்டும். கல்வியை பிற சமூகத்தினரோடு போட்டி போட்டு பெற்று அதிகாரத்திற்கு வர முடியாது. ஆகவே அவர்கள் வளர்ந்த சமூகம், இவர்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகம். எனவே 100 இடங்கள் காலியாக இருந்தால் அந்த 100 இடங்களில் இந்த சமூகத்தினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப சதவிகித அடிப்படையில் இடங்களை ஒதுக்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. அந்த இடங்களில் வேறு யாரும் போட்டி போடக்கூடாது. அந்த இடங்களில் யாரும் பங்கேற்க ஆள் இல்லை என்றாலும் வேறு யாரும் அதில் பங்கேற்க முன்வரக்கூடாது. இந்த சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் மராட்டியத்தில் பிறந்த, மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட, கோட்டு சூட்டு அணிந்த, ரொட்டியை சாப்பிட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்காக அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தினார். சில பேர் பேசலாம், அம்பேத்கருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, எங்களுக்கு இங்க தனியா தலைவர் இருக்கிறாரு, எங்களுக்கு இமானுவேல் சேகரன் இருக்கிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, ஒண்டி வீரன் இருக்கிறாரு, இது போதும். இப்படி அரசியல் பேசுகிறார்கள். இமானுவேல் சேகரன், ரெட்டமலை சீனிவாசன், ஒண்டி வீரன் இப்படி போராளிகள் இந்த சமூகத்திலே இருந்தாலும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே ரட்சகன் புரட்சியாளர் அம்பேத்கர், ஒரே மீட்பர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை நாம் மராத்தி என்று ஒதுக்கிவிட முடியுமா? வட இந்தியர் என்று ஒதுக்கிவிட முடியுமா? கோட்டு சூட்டு போடக்கூடியவர், ரொட்டி சப்பாத்தி தின்னக்கூடியவர், அவருக்கும் எங்களுக்கு என்ன உறவு என்று கேட்க முடியுமா? எண்ணி பாருங்க. ஆனால் இந்த அரசியலைத்தான் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் பரப்புகின்றன. அம்பேத்கர் என்கிற பெயரால் இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான மக்கள் ஓரணியில் திரளுகிறார்கள் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு அச்சம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாயாவதி அம்மையாரை அக்கா என்றும் தங்கை என்றும் அழைக்கிற உறவு முறை, பீகாரை சார்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அண்ணன் என்று அழைக்கிற உறவு முறை, மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை சகோதரர் என்று அழைக்கிற உறவு முறை, அதே மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே அவர்களை அண்ணா என்று அழைக்கிற உரிமை நமக்குள் எப்படி வந்தது? அம்பேத்கர் என்கிற அடையாளத்தின் மூலம் தான் வந்தது. இதை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் நோக்கம். அப்படி ஒரு இயக்கம் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நான் தான் சொல்லி சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறேன். என்னாலதான் அந்த பேரே தமிழ்நாடு முழுக்க தெரியுது. வேற யாரும் அந்த பேரை சொல்றதே கிடையாது. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பிஜேபின்னு கூட சொல்லுவாங்க, RSS சொல்ல மாட்டாங்க. RSS சொல்றதுக்கே பல பேருக்கு பயம் இருக்கு. எதுக்கு அவனை சீண்டணும், நாம போய் வம்புல மாட்டணும் அப்படின்னு. அந்த இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் ஆகின்றன. 1925ஆம் ஆண்டு நாக்பூரிலே தோன்றியது.
அது யார் தோற்றுவித்த இயக்கம் என்றால் முழுக்க முழுக்க பிராமணர்கள் பார்ப்பனர்கள் தோற்றுவித்த இயக்கம். அவங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு பிராமணர் சங்கம் தான் RSS என்பது. அத பிராமணர் சங்கம்னு வைக்காம அவங்க மொழியில ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். அந்த சங்குங்கிறது என்னன்னா சங்கம்ன்றோம்ல நம்ம, அதான் சங்கு. ஸ்வயசேவக் அப்படின்னு என்னன்னா தன்னார்வ தொண்டு, வாலண்டரி சர்வீஸ் இங்கிலீஷ்ல. அது வடமொழியில, ஹிந்தியில ஸ்வயசேவக், சுயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஸ்வய சேவக்னா சேவை. ராஷ்டிரியன்னா தேசிய, தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம். அதுதான் அந்த இயக்கத்தினுடைய தமிழ் பெயர், தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம். ஆனால் யாரு உருவாக்கியது என்றால் பிராமணர்கள் உருவாக்கியது. மகாராஷ்டிராவில் இருக்கிற பிராமணருக்கு பேர் ஐயர் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஐயர். அவங்களுக்கு பேரு சித் பவன், வசந்த பவன் மாதிரி, சரவண பவன் மாதிரி. சாதி பெயரே சித் பவன். அது மற்ற பார்ப்பனர்களை விட உயர்ந்த சாதி என்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டு. பார்ப்பனர்களுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பார்ப்பனர்கள் எல்லாரும் நாங்கெல்லாம் ஒண்ணு, நாம எல்லாம் சமம்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஐயர் ஐயங்காரே 2 பேரும் சமம் கிடையாது, சட்டம் போட்டுவாங்க. ஐயங்காருக்குள்ளேயே வடகலை தென்கலை பிரிவு இருக்குது, சண்டை போட்டுக்குவாங்க. கேரளாவில் நம்பூதிரி பாடுன்னு ஒரு சாதி இருக்குது. பாடு இல்ல, நம்பூதிரி பாடு ஒரு சமூகத்தின் பெயர். அது பிராமண சாதியின் பெயர். அவங்க தமிழ்நாட்டு ஐயர் ஐயங்கார வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. அங்க இருக்கிற கோயிலுக்குள்ள இந்திரா காந்தி அம்மையாரையும் நுழைய விடல. R வெங்கட்ராமன் பார்ப்பனர் தானே, தமிழ்நாட்டை சார்ந்த ஐயர். அவர் ஐயரா ஐயங்கார தெரியல, அவர் தமிழ்நாட்டை சார்ந்த பார்ப்பனர். அவர் ஜனாதிபதியா இருக்கும் போதே கேரளாக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள நுழைய விடல. இல்ல சாதி நிறைய, அந்த சாதிக்குள்ளேயும் அந்த பாகுபாடு உண்டு. சுடுகாட்டுல வேலை செய்யற சடங்கு பார்க்கிறவ பாப்பானுக்கு சவுண்டி பாப்பான்னு பேரு. அந்த சவுண்டி பார்ப்பனர்கள் அது வேற சாதி. கோயில்ல பூஜை செய்யற பார்ப்பனர்கள் அது வேற சாதி, பூசாரி சாதி. சமையல் தொழில் செய்யற பார்ப்பனர்கள் அது வேற சமூகம். இப்படி பார்ப்பனர்களுக்கு இடையிலேயே பெரிய வேறுபாடு உண்டு, பாகுபாடு உண்டு. ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் RSS என்கிற 3 எழுத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள் RSS சொன்னால் எழுந்து நிற்பார்கள், சொல்லுவதை அப்படியே செய்து முடிப்பார்கள். வெளியில வர மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நின்றுட்டு முகத்தை காட்ட மாட்டாங்க. பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்கல, என்ன சொன்னாலும் கேட்கல. எந்த டிவியில இவங்க முகத்தை காட்ட போறாங்கன்னு தெரியல. சன் டிவியில காட்டுவாங்கன்னு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த டிவிலையும் போட மாட்டாங்க. திருமாவளவன் பேசினா எந்த டிவிலையும் போட மாட்டாங்க. RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் முகத்தையே காட்ட மாட்டாங்க, மேடையே ஏற மாட்டாங்க, போஸ்டர்ல படம் போட மாட்டான், துண்டறிக்கையில பேர் போட மாட்டான். யாரு மாவட்ட தலைவர், யாரு மாநில தலைவரே தெரியாது. இப்பதான் கொஞ்ச நாளா தேசிய தலைவர் மோகன் பகவத் பேரு தெரியும் பல பேருக்கு. அவர் போனா குடியரசுத் தலைவரே எழுந்து நிக்கணும். அது திரௌபதி முர்முவா இருந்தாலும், ராம்நாத் கோவிந்தா இருந்தாலும், RSS தலைவர் போனா அவங்க எழுந்துச்சு நிக்கணும். அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு RSS பாரதிய ஜனதாவை இயக்கக்கூடிய ஒரு சங்கம். அது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற தேர்தலுக்கு உள்ளே வேலை செய்கிற இயக்கம் RSS. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க எல்லா தொகுதிக்குள்ளேயும். இங்க யாராவது RSS காரங்க உட்கார்ந்து என் பேச்சு டே பண்ணிட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. RSS காரர்கள் இருப்பாங்க. அவங்க நேரடியா வரமாட்டாங்க, நம்மளே ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பான். நேரடியா அவங்க வரமாட்டாங்க, நம்மளே ஒரு ஆளு 2 ஆளை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா நம்மகிட்ட அண்ணன் தம்பின்னு பேசிட்டு இருப்பாங்க, தோல் மேல கை போடுவாங்க. ஆனா வீடியோ எடுத்து கரெக்டா போட்டுருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்படி கிராஸ் ரூட் லெவல்ல இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் RSS. அந்த இயக்கம் என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறது என்றால், அம்பேத்கர் இந்த மண்ணில் தோன்றி அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம்
அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எதுக்கு பிஜேபி இருக்கு, RSS இருக்குன்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுறது தான் நிக்குதுன்னு. அது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை செயல்பட விடாமல் தடுத்து நீர்த்து போக செய்ய வேண்டும். நான் ஏதோ கற்பனையா சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. இத சாதி பார்வை கடந்து சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். என் சாதிக்காக மட்டும்தான் நான் நிற்பேன், என் சாதிக்காக என்ன யார் எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டா இதெல்லாம் யோசிக்க முடியாது. புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா RSS காரர்கள் அப்படி மயக்குவார்கள். உங்க ஊர்ல கோயில் வேணுமா, கோயில் கட்டி தருவார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வேணுமா, எத்தனை சிலை வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. கக்கூஸ் கட்டி தரணுமா, கக்கூஸ் கட்டி தருவாங்க. கட்சியில சேர்ந்து ஏதாவது பதவி வேணுமா, பதவி வாங்கி தருவாங்க. பெரிய சக்தியா இருக்கணும்னா நாம தான் விட மாட்டோம்ல. நாம கட்டலாம், அவன் கட்டுறது ஏன்? வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கிறது, நாம் தான் கட்ட வேண்டும். நீ அவங்ககிட்ட போய் நின்னா நாளைக்கு எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி கோயில் கட்டி கொடுப்பான். யோசிச்சு பாருங்க. இமானுவேல் சேகரன் இருந்திருந்தால் RSS ஓடு பிஜேபியோடு கைகோர்த்திருப்பாரா என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அடித்து சொல்கிறேன், இமானுவேல் சேகரன் அப்படி செய்திருக்கவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு ஏன் பகையாக இருக்கிறது என்றால், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த இந்தியா எப்படி இருந்ததோ அந்த இந்தியா இருக்கக்கூடாது. விடுதலை பெற்ற பிறகு ஒரு புதிய இந்தியா இருக்க வேண்டும். எளிய மக்கள் தலைநிமிர வேண்டும், பெண்கள் கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும், அனைத்து துறைகளிலும் அதிகார பகிர்வு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். பார்ப்பன மேலாதிக்கம் கூடாது. இந்திய அரசுக்கென்று ஒரு மதம் இருக்கக்கூடாது. மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதில்லை. இதையெல்லாம் சிந்தித்த மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இதையெல்லாம் உள்ளடங்கிய ஒரு சட்டத்தை உருவாக்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்களுக்கு என்ன கவலைன்னா, ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறது சொல்றேன். இலங்கை இருக்கு, அது ஒரு தேசம், அதுக்கு அரசாங்க மதம் இருக்கு, பௌத்தம். பாகிஸ்தான் இருக்கு, அது ஒரு தேசம், அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு மதம் இருக்கு, ரிலிஜன் இருக்கு, அது இஸ்லாம். அண்டையில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அரசாங்க மதம் இருக்கிறது. இந்தியாவுக்கு இல்லை. மக்களுக்கு மதம் இருக்கிறது. உனக்கு மதம் இருக்கு, எனக்கு மதம் இருக்கு. யாரும் எந்த மதத்திலையும் சேரலாம், யாரும் எந்த கடவுளையும் நம்பலாம், யாரும் எந்த வழிபாட்டையும் செய்யலாம். அது மக்களுக்கான உரிமை. அரசாங்கத்திற்கு மதம் கூடாது. இதை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவங்களுக்கு என்ன கோபம்னா, இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானுக்கு மதம் இருக்கு, ஸ்டேட் ரிலிஜன், அரசாங்க மதம் இருக்கு, அரசமைப்பு சட்டத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வங்காளதேசமும் இந்தியாவிலிருந்து பிரிந்ததுதான். வங்கதேசம், பங்களாதேஷ் பிரியும் போது அது கிழக்கு பாகிஸ்தான், இது மேற்கு பாகிஸ்தான். இந்தியாவிலிருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் நாடு பிரியுது. முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான், இதுவும் பாகிஸ்தான். இது கிழக்கு பாகிஸ்தான், அது மேற்கு பாகிஸ்தான். ரெண்டு பக்கமும் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவன் இருந்தா, இவனும் எதிரி அவனும் எதிரி என்கிற நிலை இருந்தால் நாளைக்கு இந்தியாவுக்கு ஆபத்துன்னு நினைச்சு இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான்ல ஆளை பிடிச்சி, நீ அங்க ரிவோல்ட் பண்ணு, போராட்டம் நடத்து, உன்னை நான் பிரதமர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து படை அனுப்பி
ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷாக மாற்றிவிட்டார். புதிய நாடா மாற்றி விட்டாங்க. இல்லைன்னா அதுவும் பாகிஸ்தானா தான் இருக்கும். இந்த பாகிஸ்தானுடைய அதிபர் அதுக்கும் அதிபரா இருப்பான். இந்த பாகிஸ்தானுடைய சட்டம் அங்கேயும் செல்லும். இப்ப இங்க இருந்தும் பாகிஸ்தான் அடிக்கும், அங்க இருந்தும் பாகிஸ்தான் அடிக்கும் இந்தியாவை. முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அதனால் இந்திய படைகளை அனுப்பி அங்கே ஒரு புதிய தேசத்தை உருவாக்கி கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் புதிய நாடாக பிரகடனப்படுத்தி விட்டார். நாட்டின் பாதுகாப்புக்காக. அங்கேயும் இஸ்லாம், இங்கேயும் இஸ்லாம். ஏன் இந்தியாவுக்கு மதம் இல்லை? இந்த கேள்வி ரொம்ப லாஜிக்கா கரெக்ட் தான். நமக்கே கூட ஏன் இல்ல, அப்ப இங்கே இருக்கலாம் தான் தோணும் நமக்கு. அப்ப ஆர்எஸ் காரன் சொல்றது ரைட்டு தானே, பிஜேபி காரர்கள் சொல்லுவது சரிதானே என்று நமக்கு தோன்றும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றதால் தான் இந்தியாவுக்கு மதம் இல்லை என்பதை உறுதி செய்தார். வேறு யாராவது அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவுக்கு அரச மதத்தை எழுதியிருப்பார்கள். என்ன மதத்தை எழுத முடியும்? இந்தியாவுக்கு முஸ்லிம் மதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிறிஸ்துவ மதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பௌத்தத்தை சொல்ல முடியுமா? ரொம்ப சின்ன மதம். சமண மதத்தை சொல்ல முடியுமா? ரொம்ப 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 சின்ன மதம். பார்சி மதத்தை சொல்ல முடியுமா? சில 1000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு எந்த மதம் அரச மதம்? இந்து மதம் தான் என்று அறிவிக்க வேண்டி வரும். இந்து மதத்தை இந்தியாவின் அரச மதம் என்று அறிவித்தால் அந்த மதத்தில் சொல்லப்படுகிற பாகுபாடுகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானதாகிவிடும். சனாதன தர்மம் சட்டப்பூர்வமானதாகிவிடும். மனு தர்மம் சட்டப்பூர்வமானதாகிவிடும். சாதியின் அடிப்படையில் இருக்கிற உயர்வு தாழ்வு சட்டப்பூர்வமானதாக ஆகிவிடும். ஏன்னா ஸ்டேட் ரிலீஜனே ஹிந்து ரிலீஜன். ஹிந்து ரிலீஜன் என்றால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி உண்டு. ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள். இந்த பாகுபாடு அந்த மதத்தின் தர்மத்தின்படி நியாயமானது. அதனால அதை அவங்க சீர்குலைக்க மாட்டாங்க. அதனாலதான் புத்திசாலித்தனமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். அவர் எடுத்த நிலைப்பாடு சரி. ஆனால் அந்த நேரத்தில் அம்பேத்கருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் 2 பேர். ஏன் திருமாவளவன் காங்கிரஸோடு நிற்கிறான் என்பதற்கு இது முக்கியமான காரணம். அந்த 2 பேர், ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இன்னொருவர் காந்தியடிகள். ஜவஹர்லால் நேரு கூட மத நம்பிக்கையற்றவர், கடவுள் நம்பிக்கையற்றவர் என்று நாம் அறிவோம். ஆனால் காந்தியடிகள் மத நம்பிக்கை உள்ளவர், சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், சாதி கடவுளால் படைக்கப்பட்டது என்று நம்பக்கூடியவர். தீண்டாமை மட்டும் ஒழியணும்னார். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் அங்கதான் முட்டல் வந்துச்சு, மோதல் வந்துச்சு. சாதி இருந்தா எப்படியா தீண்டாமை ஒழியும்? சாதி ஒழிந்தால் தானே தீண்டாமை ஒழியும் என்று வாதிட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி சாதி வாழ்க என்று சொன்ன காந்தியடிகளே இந்த ஒரு புள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கரோடு உடன்பட்டார். இந்திய அரசுக்கு மதம் இல்லை என்கிற புள்ளி, அதுதான் மதச்சார்பின்மை. இதுதான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் வயிற்றெரிச்சல். இதை தடுப்பது அரசமைப்பு சட்டம். இதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். இன்னொரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், மாநிலங்களவையிலும் அவர்கள் வலுவாக இருந்தால், யாருடைய தயவும் தேவையில்லை என்கிற நிலை வந்தால், யாருக்காகவும் தயங்க மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அம்பேத்கர் எழுதின சட்டம் செல்லாது என்று தூக்கி போடுவார்கள், தூக்கி எறிஞ்சிருவாங்க. மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டின் சட்டம், அரசமைப்பு சட்டம் என்று சொல்லுவதற்கு தயங்க மாட்டார்கள். மனுஸ்மிருதி இந்தியாவின் சட்டமானால் கீழ்சாதி கீழ்சாதியாகவே இருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் உயர் சாதியாகவே இங்கு கோலோச்ச வேண்டும் என்கிற நிலைதான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பெண்மணிகள் வெளியிலே வராமல், வீதிக்கு வராமல், வயலிலே இறங்காமல், பயிர் நடாமல், சேற்றில் கால் வைக்காமல், சுமை தூக்காமல், களை வெட்டாமல் வயிறு கழுவ முடியுமா? எவ்வளவு கடுமையா ஆண்களுக்கு நிகராக வேலை செய்கிறோம். ஆனால் காலம் காலமாக
உயர் சாதி பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் யாராவது களை பிடுங்கி பார்த்திருக்கிறீர்களா? முள்ளு வெட்டி பார்த்திருக்கிறீர்களா? ஏரோட்டி பார்த்திருக்கிறீர்களா? பயிர் பிடுங்கி பார்த்திருக்கிறீர்களா? நடவு நட்டு பார்த்திருக்கிறீர்களா? அறுப்பறுத்து பார்த்திருக்கிறீர்களா? தாள் அடித்து பார்த்திருக்கிறீர்களா? நெல்லை தூற்றி பார்த்திருக்கிறீர்களா? சுமை சுமந்து பார்த்திருக்கிறீர்களா? கடை கண்டிகளிலாவது வேலை செய்து பார்த்திருக்கிறீர்களா? 10 பாத்திரம் கழுவி பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவர்கள் 3 வேளையும் சாப்பிட முடியும். அதுவும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று அவர்களால் சாப்பிட முடியும். அப்படி இந்த சமூகம் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அந்த மனு தர்மம் தான். இதை கண்டறிந்து சொன்னவர் யார்? 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் மனுஸ்மிருதியை பொதுவெளியிலே கொளுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த மனு தர்மம் தான் எங்களை இப்படி ஆளாக்கி இருக்கிறது. எங்களை என்றால் வெறும் எஸ்சி அவர் சொல்லல, பிராமணர் அல்லாத அத்தனை பேரையும் அவர் சொல்லுகிறார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அவர் இடஒதுக்கீட்டுக்கு போராடவில்லை. பிற்படுத்தப்பட்ட அனைவருக்குமான இடஒதுக்கீடு அவரால் தான் வந்தது. மண்டல் கமிஷன் அவரால் தான் உருவாக்கப்பட்டது. அவர் வைத்த அடித்தளம் தான் ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டம் தான் காரணம். ஜவஹர்லால் நேரு அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டு பதவியை அவர் தூக்கி எறிந்த போது சொன்ன காரணங்களுள் ஒன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், அதற்காக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லியும் நேரு அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தோழர்களே, அந்த மனு தர்மத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம் தான் RSS. அந்த இயக்கத்தின் பிள்ளைதான் பிஜேபி. அவர்கள் வலுப்பெற்றால் என்ன ஆகும் என்கிற கவலைதான் நமக்கு. தோழர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நாம், கைகோர்த்து களமாட வேண்டிய நாம், இந்தியா முழுவதும் சகோதர சகோதரிகளாக அணிதிரண்டு நிற்க வேண்டிய நாம், இன்றைக்கு சாதியவாத அரசியலுக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறோமே, சிதறி கிடக்கிறோமே, தனிமைப்பட்டு கிடக்கிறோமே. யோசித்து பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தொடர்பாக நான் மதுரையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களோடும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோடும் கைகோர்த்து ஒரே மேடையில் நிற்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இந்த நிலையை ஏற்படுத்தியவர்கள் யார்? இந்த இடைவெளியை ஏற்படுத்தியவர்கள் யார்? இனி ஒன்று சேர்ந்து நிற்க முடியுமா என்கிற கேள்விக்கு எப்படி விடை தேடப் போகிறோம்? இதுவெல்லாம் சனாதன சக்திகளின் சூழ்ச்சி. இந்தியா முழுவதும் இப்படி கேரளாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், மகாராஷ்டிராவாக இருந்தாலும் இந்த மக்களை இப்படி சிதறடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதை கடந்து நாம் ஒன்று சேருவோம் என்கிற துணிச்சலோடு தம்பி கதிரேசன் போன்றவர்கள், தேவதாஸ் போன்றவர்கள், SR பாண்டியன் போன்றவர்கள் இன்றைக்கு அரசியல் புரிதலோடு இந்த களத்திலே நிற்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போராளி தம்பி கதிரேசன் அவர்களின் உடன்பிறப்பு போராளி வெங்கடேசன் மறைவு நமக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்பதை சொல்லி அந்த வெங்கடேசனுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.